பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதை புதுப்பிச்சு கொடுத்தவங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வானாக. சொர்க்கத்திலே இதை விட பெரிய மாளிகையை அவர்களுக்கு கட்டி கொடுப்பானாக என்று சொல்லிட்டு துவா செய்கிறோம். இதான் மஸ்ஜிதுல் குபா. இதனுடைய சரித்திரத்தை எங்கள் ஹஜரத் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த சரித்திரம் தெரியாததுனால ஹஜரத் சொன்னதை கேட்டேன். அப்பதான் கேட்டேன். ஹயர் ஹஜரத் என்ன சொன்னாங்கன்றாங்க, இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் வந்து மதினால வந்து ரசூல்லா தங்கி இருக்கும் போது இந்த பள்ளியாசல் கட்டுறாங்க இணக்கம் வழிபடுறதுக்காக. இல்லாட்டி எங்க வேணாலும் பார்க்குற இடத்துலலாம் தொழுவாங்க அவங்க சஹாபாக்கள் எல்லாத்துக்கும். அதான் ரூல்ஸ். தொழுகைங்கிறது சுத்தமான இடம் இருக்குன்னு ஒன்று செய்யணும். பாக்கி சுத்தமான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தொழுவ வேண்டியதுதான். அதான் நம்மளுடைய கடமை. அப்படி ஹஜரத் சொல்லி காட்டுறாங்க. அதான் சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு பள்ளியாசலை கட்டி இங்க வந்து தொழுவும் போது அல்லாஹால குரானை ஆயத்தை இறக்கிட்டாங்க. நீங்க உள்ள தூய்மையோட செய்ய கட்டப்பட்ட பள்ளிவாசல்னு சொல்லிட்டு அல்லாஹால உத்தரவாதம் கொடுத்துருக்கான். அதனால அவ்வளவு தரமான பள்ளிவாசல் இன்னைக்கு காலத்துல இதை புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. காவல்துறையும் வெளியில நிக்குது. காவல்துறை கண்ணியமானவர்கள். இந்த காவல்துறைலாம் கண்ணியமானவர்கள். அழகான முறையில இந்த மைக்கெல்லாம் எடுத்துட்டு போதே அதை எடுத்துட்டு போதே சொல்றாங்க. தவிர ஒரு அதட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க வாயில்லா பூச்சின்னு சொல்லணும். இருந்தாலும் அவங்கள்ட்ட முரட்டு தன்மை இருக்கும். இருந்தாலும் வாயில்லா பூச்சி. அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. அஸ்ஸலாமு அலைக்கும். முஷ்கில அவரு காவல்துறையை சேர்ந்தவர் உட்காந்துருக்காரு. பார்க்குறாருனே பார்த்தாரு, பிடிச்சிக்கிறாரு. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் லேசாக அப்படியே பின்னாடி எடுத்து காட்டுறேன். இந்த பள்ளிவாசல்ல மக்கள் உட்காந்து தொழுகிறாங்க. ஓகே, நூறுல் அமீன் வெல்கம் தம்பி, நல்லா இருக்குல்ல தம்பி? ஓகே, இன்ஷல்லா பாரக்கல்லா, அல்லா பரக்கத் செய்வானாக. இதான் மஸ்ஜிதுல் குபா. மஸ்ஜிதுல் குபான்னாக்கா இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இங்க வந்தாக்கா 4 ரக்காத்து தொழுவ கடமை ஆயிடுது. ஒன்று நஃபில் 2 ரக்காத்து, 2 ரக்காத்து இங்க பள்ளியாசலுடைய காணிக்கை கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரக்காத்து கடமை ஆயிடுது. இந்த உட்காந்துருக்காரு காவல்துறை. அவரு எல்லாத்துக்கு அப்படின்னு லேசா கேட்டாரு. வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா சரி எடுத்துக்காரு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. இதே மற்ற இடத்துலலாம் சட்டம் போடுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த நாட்டுடைய மக்கள் அந்த மாதிரியான மக்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போய் அல்லாவுடைய இல்லம் இருக்கிற இடத்துல இருக்கோமே, அவங்கள அந்த மாதிரி இல்லை. அவங்க கடுமையாவே இருப்பாங்க. பேசுறதும் கடமை. அவங்களோட குணமும் நேச்சுரலாவே அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. நாயகத்தை எப்படி அவங்க பண்ணாங்க, அவங்க ஊரா இருந்தா கூட நாயகன்ட்டு அவங்க யோசிக்கல. இவங்க வளர்றாங்க அப்படிங்கிறதுக்காக காலத்துக்கும் போர் செஞ்சு காலத்துக்கு நிம்மதி இல்லாம வச்சு கடைசியில தோத்தது அவங்க தான். இஸ்லாம் ஜெயிச்சிருச்சு. அவங்க செஞ்சவங்க ஃபுல்லா கேவலமான முறையில் ஆயிட்டாங்க. அபு ஜஹில் பேரு அபுல் ஹிகம், அறிவின் தந்தைன்னு பேரு. அவர் அவ்வளவு கேவலமான செயல் ரசூல்லாவுக்கு பண்ணதுனால, ரசூல்லாவோட இவ்வளவு சின்னத்தை தான் அவ்வளவு கேவலமான செயல் செஞ்சதுனால அவருடைய வீடு ரசூல்லா வீட்டுக்கு எதுக்க அந்த இதனால அவருடைய வீட்டை என்ன செஞ்சாங்க, மூத்தரம் பேர் இடமா வச்சுட்டாங்க. வலைக்கம் சலாம் அமீன். அழகு அமீனே, அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படின்னா மஸ்ஜிதுல் குபாவை பத்தி ஒரு சின்ன லைவ் அமீனு. ஹஜரத் அவர்கள் நம்ம லைவ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹஜரத் அவர்கள் போட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜரத்துடைய சொல்ல கேட்டு நம்ம லைவ் போட்டுட்டு இருக்கோம். மக்கள் பார்க்குறாங்க. நல்ல இடத்துல இருந்து மக்கள் கேட்குறாங்க. வந்து பர்சனல் மெசேஜில் கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் செய்வோம். நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருடைய சொன்னது சலாம் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இல்லை பிள்ளை நல்லா இருக்காங்கல்ல, துவாச்சி இன்ஷா அல்லாஹ். மஸ்ஜிதுல் குபாவை பற்றி அந்த சரித்திரத்தை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதனால அல்லாஹ் சொன்னா மன தூய்மையான முறையில் கட்டியேண்டு அந்த காலத்துக்கும் இந்த மன்னர்கள் புதுப்பிச்சு அந்த இடத்த ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தொழுதாக்கா காபால தொழுத நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நாயகம் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தொழுவுறதுங்கிறது 2 ரக்காத்து பள்ளியாசலுடைய கடமை. பள்ளியாசலுடைய கடமை தொழுவு 2 ரக்காத்து நஃபில் தொழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே சனிக்கிழமை வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் புறப்பட்டு அடுத்த பயணம் ஊரை நோக்கி பெங்களூரை நோக்கி போகிறோம். பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து ஊருக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க பார்க்கக்கூடிய சகோதரர்கள். மக்கள் தெரியணுங்கிறதுக்காக இதை நான் லைவ் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்னுடைய விளம்பரம் இல்லை, என்னுடைய தொழில் இல்லை. இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாரும் வந்து பார்த்தவங்க எல்லாம் யாரும் இந்த தகவலை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மஸ்ஜிது நபியுடைய இடத்த கூட அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். இப்போ என்னண்டாக்கா மஸ்ஜிது நபி ரசூல்லா அடங்கியிருக்காங்க. அந்த இடத்த வரைக்கும் லைவ் போட்டேன், ஒன்றுமே சொல்லவே இல்லை. லைவ்ல தொடர் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, சில நண்பர்கள் பார்க்கிறாங்க. அவங்க பார்க்கணும், அவங்க துஆ செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஹைர், இன்ஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். இந்த காவல்துறை அந்த இது ஸ்பெஷல் கார்டு போல இருக்குது. காவல்துறை இந்த இவங்க போட்டிருக்கிறத கலரே வேற, ஹைர், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எல்லாம் வளமா இருக்கட்டும். இந்த மஸ்ஜிதுல் குபாவில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வளமான வாழ்க்கையை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு துஆ செய்யுங்க.
இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லா. யாரோ ஒருத்தங்க சகோதரர் லைனில் வராங்க, ஆன்லைனில் வராங்க, பேர் வரல. ஒன்று நூறு மீன் மட்டும்தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்த்தமைக்கு நன்றி வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.